சின்ன மாமா வேண்டாம் சின்ன மாமா. சின்ன மாமா முத்து மாமா கிட்ட கேட்டு கொடுக்கறேன். வேண்டாம் வேண்டாம் சின்ன மாமா கொடுத்துருங்க. சின்ன மாமா மாமா வேண்டாம் வேண்டாம் மாமா. மாமா சின்ன மாமா வேண்டாம் கொடுத்துடுங்க. நான் முத்து மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடுக்கறேன். நான் சொன்னா கேளுங்க சின்ன மாமா. வேண்டாம் சின்ன மாமா. முத்து மாமா வந்தா கண்டிப்பா உங்களுக்கும் முத்து மாமாவுக்கும் தான் பிரச்சனை வரும். பிரச்சனை வருமா? எப்படி பிரச்சனை வரும்? நீ சொல்லி தூண்டி விட்டா தானே பிரச்சனை வரும். வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா இதையெல்லாம் சொல்லாத. புரியுதா? என்ன நீ என்ன ஆச்சு? என் நகை பூராத்தையும் சின்ன மாமா எடுத்துட்டு போகுது. வேணாம் மருதண்ண, மிகப்பெரிய பிரச்சனை வந்துரும். முத்தண்ண மட்டும் வந்துச்சு அவ்வளவுதான், என்ன ஆகுனே தெரியாது. ஏய், சும்மா அண்ணன்னு சொல்லி பயமுறுத்தாதீங்க. முதல்ல விலகு. முடியாதுண்ணே. இங்க பாரு, தங்கச்சின்னு பாக்குறேன், இல்லனா கொன்றுவேன். சின்ன மாமா அண்ணி, என்ன நீ நடந்துச்சு? என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுக்க கூடாதா? ஒண்ணும் இல்ல, கீரக்காரக்கா பையனுக்கு ஆபரேஷனுக்கு செயினை கொண்டு போய் கொடுத்தேன். அது பார்த்துட்டு திடீர்னு வந்து இவங்க நகை பூராவும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணி, இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது அண்ணி. உடனே நான் போய் அண்ணன் கிட்ட சொல்றேன். வேண்டாம் ஜனனி, நான் சொன்னா கேளு. இது அத்தனையும் என் நகையை எடுத்ததுனால வந்து பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனை அதுவும் என்னால இந்த வீட்டுக்குள்ள வந்ததுன்னா அது வெடிச்சு என்ன ஆகும்னு தெரியாது. இந்த விஷயம் இப்போதைக்கு முத்து மாமாவுக்கு தெரிய வேணாம் ஜனனி. அண்ணி, இது கொஞ்சம் நஞ்ச நகையா? எவ்வளவு பவுன் இருக்கு தெரியுமா? இதோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எல்லாத்தையும் விட இந்த வீட்டுக்குள்ள அமைதி ரொம்ப முக்கியம். அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு ஜனனி. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி அமிங்கி அமிங்கி போயிட்டு இருந்தா அவங்க உங்களை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. என்ன நீங்க சொன்னா கேளு ஜனனி, எனக்காக இதை பண்ணு ஜனனி. வேண்டாம், என்னமோ பண்ணுங்க. இதுக்கு மேல என்னால உங்களை திருத்தவே முடியாது. சரி உட்காரு. நான் உட்காரத்துக்கு வந்தேன். இது நான் வீட்ல ரொம்ப நாளா வச்சிருந்த பெட்டி.
அம்மா வாங்கி கொடுத்தது. அம்மாவோட ஞாபகார்த்தமா இதனை வச்சுட்டே இருந்தேன். எப்படி உடைஞ்சு போச்சு பாத்தியா? வெண்ணிலா, ஒரு நிமிஷம். கையில் என்ன காயம்? ஒன்னும் இல்ல முத்து மாமா. காயம் இருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? காட்டு. வெண்ணிலா, கையை காட்டுன்னு சொன்ன. எப்படி காயமாச்சு? இது கரண்டி ஸ்டாண்ட்ல பட்டு காயமாயிடுச்சு முத்து மாமா. கரண்டி ஸ்டாண்டுனா கிச்சன் ஓரத்தில் இருக்குமே அதுவா? அந்த ஸ்டாண்டு தான் ஒரு ஓரத்தில் இருக்கு. அது எப்படி உன் கையில் பட்டுச்சு? அந்த கரண்டி ஸ்டாண்டு தான் பட்டுச்சா இல்லை? அப்போ வேற எங்கேயாவது பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அதான் எங்க? அதான் ஒன்னும் இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்றாங்களே, திரும்ப திரும்ப எதுக்கு அதை கேட்கணும்? தம்பி, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ ஏன் துள்ற? சாப்பிடு. அவ்வளோ அக்கறை இருந்தால் ரூம்ல வச்சு தனியாக கேட்க வேண்டியதானே? மாமா உட்கார முத்து மாமா. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்ல. எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு ஒளிஞ்சு பயந்து வாழ போறேன்? நானும் தப்பு செஞ்சவங்க வாயை திறந்து ஒத்துப்பாங்கன்னு பொறுமையா நாசுக்கா சொல்லி பார்த்தா வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துக்க வைக்கணும்ல, வைக்கிறேன். தம்பி மருது, நான் எதுக்காக வெண்ணிலா கிட்ட மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதா? அவன் நல்ல மனசோட தப்பு செஞ்சவங்களை காட்டி கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாள். அதுக்கு தப்பு செஞ்ச ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது புரியணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? டேய் போதுண்டா. நான் உன்னை கேள்வி கேட்ட பதிலுக்கு நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? இந்த நிமிஷம் வரைக்கும் வெண்ணிலா உன்னை காட்டி கொடுக்கல. உன்னால தானே கையில் காயம் போட்டுச்சு. நான் என்ன பண்ணேன்?
நான்லாம் எதுவும் பண்ணல. என்ன எதுக்காக காட்டி கொடுக்கணும்? மருது, அவ்வளவுதான் சொல்லிட்டு உனக்கு. ஏண்டா அடாவடித்தனமா அவகிட்ட நகையை பறிச்சுட்டு திமிரா பேசிட்டு இருக்க நீ? நான்லாம் ஒண்ணு பறிக்கல. டேய், போய் பேசினா அரைஞ்சு பல்ல கழட்டிடுறேன். ஏண்டா இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணி உனக்கு அசிங்கமா இல்லையாடா? இல்ல. ஆமா, பறிச்சேன். கேட்டோம், கொடுக்கல, அதான் எடுத்துக்கிட்டேன். ஏன் இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? அடிஸ், என்னடா உரிமை? உரிமை வெங்காயம் வெள்ள புண்ணுன்ற என்ன வேலைடா பண்ணிருக்க? அவன் என்னடா சொன்னா? மாமா வந்து கேட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டுக்குள்ள பொடிக்கிட்டு உரிமை பத்தி பேசுறீங்க. அறிவில்லை உனக்கு? அண்ணா, யாருக்கு அறிவில்லை? கீரைக்காரிட்ட யார்ட்டி ஒரு வார்த்தை கூட கேட்காம நகை எடுத்து கொடுத்தா, அதை பத்தி அவகிட்ட நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் நகை எடுத்து தப்பு தப்புன்னு என்கிட்டயே பேசிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? டேய் பைத்தியக்காரா, ஏண்டா ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவன் நகையை கொடுத்ததும் கொழுப்பெடுத்து நீ நகையை திருடுறதும் ஒன்னாடுமாடா? அண்ணா வேண்டாம். வருது, ரொம்ப தப்பா இருக்கு. நாளுக்கு நாள் உன் ஆட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த வீட்டுல எனக்கு பிடிக்காத விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அவ தப்பா ஏதாவது சொன்னாடா? கொடுக்க மாட்டேன்னு சொன்னாடா? மாமா வந்து கேட்டு கொடுக்கறேன்னு சொன்ன, அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? காது கேட்கல, உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். பதில் சொல்றா, பதில் சொல்றானா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நகையை ஒரு உரிமையில தான் எடுத்தேன், அவ்வளவுதான். இதுல பதில் பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. டேய், மறுபடியும் உரிமையை பத்தி பேசிட்டு இருக்க? ஊருக்காரங்க சீதனமா அவளுக்கு கொடுத்த நகடா, அதை தொடர்றதுக்கு எனக்கே உரிமை கிடையாது. நீ எப்படிடா? உனக்கு பணம் வேணும் கேட்க வேண்டியதானே? நீ கேட்டு நான் என்னைக்கு கொடுத்ததில்ல. நீ கேட்டதுல அதிகமாக தானே கொடுத்துருக்க. அப்படி இருக்க சொந்த வீட்டுல ஏன்டா உனக்கு இப்படி கேவலமான திருட்டு புத்தி? வேண்டாண்ணா, திருட்டு புத்தி அது இதெல்லாம் பேசாதீங்க. இது நம்ம வீடு தானே. அப்படி இருக்கும்போது நான் வாங்கின என்ன தப்பு? தம்பி, அது முறையா கேட்டு வாங்கியதுனா ஒரு தப்பும் கிடையாது. முறை கெட்டு நடந்து பெட்டி உடைச்சு தட்டிட்டு போன பாத்தியா, அது தப்புடா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ரோட்ல செயின் அடிச்சுட்டு போறானுங்க, அவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? அண்ணா, இத பாரு, மரியாதையா எடுத்து நகையை அவங்க திருப்பி கொடு. இப்ப நீ எடுத்து நகையை திருப்பி கொடுக்க போறே இல்லையா மருது? ஏய், இப்ப நகையை நீ திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். தப்புதான். கேவலம் இந்த பிச்சைக்காரி கொண்டு வந்த நகையை நான் எடுத்தது தப்புதான். நகையை எடுத்துட்டு வந்து இந்த பிச்சைக்காரி கிட்ட கொடுத்து தொலைக்கிறேன். யார பார்த்து? மாமா, மாமா தானே. ஐயோ மாமா, வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம் மாமா, விடு மாமா. பிரச்சனை வேண்டாம் மாமா. என்னடா சொன்ன? சொல்றா, என்னடா சொன்ன? டேய் மாமா, நல்லா இருக்கு. யார பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்ற? என் பொண்டாட்டிடா இவ. சொந்த அன்னிக்கு மரியாதை கொடுக்க தெரியாத உனக்கு? இந்த மரியாதை போதை இவளுக்கு. முத்தரசு, முத்தரசு, என்னப்பா, என்ன காரியம் பண்ணிட்டப்பா? இத்தனை நாளா அண்ணன் அண்ணன் மேல மரியாதை வச்சதுக்கு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டல உன்ன. மாமா வேண்டாம். ஐயோ பிரச்சனை வேண்டாம். முத்தரசு, வேண்டாம், விடுங்க. ஐயோ மாமா. ஏய், தள்ளி போயிடு. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். யார பத்தி என்னடா பேசுற? ஐயோ மாமா, ஐயோ
சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. போன எங்க இருந்து என்னாச்சு முத்தரசு? என்னாச்சுப்பா? எதுக்குப்பா அப்படி நடு வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க? என்ன சுத்தி நடக்குதுங்க? நான் இல்லாத போது எனக்கு பிடிக்காத வீட்டுல நடந்துட்டு இருக்கு. என்னென்னமோ நடக்குது. ஐயோ ஐயோ, ஏண்டா ஏண்டா ஏன் இப்படி என் வயித்துல வந்து பிறந்த? அசிங்கமா இருக்குடா. பதட்டப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏண்டா ஊம்பத்தி இப்படி போகுது? இத பார், உனக்கு உன் அண்ணன் முத்தரசி ஏதாவது குறை வச்சிருக்கானா? அப்படியே குறை வச்சிருந்தா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? வீட்டுக்குள்ள ரவுடித்தனம் பண்றியா நீ? கொன்றுவேன் கொன்றுவேன். போ, போய் நகை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. போறியா இல்லையா? போமருது, அம்மா சொல்றாங்கல்ல, சொன்ன கேளு, போ. சித்தே, நகையை மட்டும் கொடுத்தா பத்தாது. அவன் பண்ணிருக்கிறது பெரிய தப்பு. வெண்ணிலா கிட்ட அவன் மன்னிப்பு கேட்கணும்.